சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேது வந்து வீட்டுக்கு வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்குறாங்க, ஏய் எதுக்குடி நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்க? உனக்கு நான் என்ன தேவையோ நான் செய்கிறேன். உனக்கு காலேஜுக்கான பணமும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவு எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்புறம் தமிழ் சொல்கிறாங்க, வேண்டாம், என்னோட தேவையை நானே பார்த்துக்கிறேன், நான் யாரையும் நம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்ப வந்துட்டு தைரியமாக பேசிடுறாங்க. என்னமோ போய் தொலை, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியே போய் படுத்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து திரும்பவும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்மலை அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம என்னடானா இந்த கல்யாணமே வேணான்னு நினைக்கிறோம், இவங்க என்னடானா கல்யாண பத்திரிக்கையில் யார் பேர் போடுறதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்துட்டு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வர்றாரு. ஆறுமுகம், என்ன ஆறுமுகம், என்ன முடிவெடுத்திருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை ஆறுமுகம், எப்படியாவது நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுறாங்க. உடனே ஆறுமுகம் சொல்றாரு, என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? ஐயா பார்த்த மாப்பிள்ளையவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆறுமுகம் நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்துட்டு, அம்மா இதுக்கு மேல என்னால எதுவுமே பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஓடிடுறாரு வெளியே. ஆறுமுகமும் வெளியே போய் அழுதுகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி வந்துட்டு கண்மணி ரூம்குள்ளே வருது. என்ன கண்மணி, முகம்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு, கல்யாண பொண்ணு இப்படியா இருக்கிறது? உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து மாப்பிள்ளையோட அப்பாவும் அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மாவும் வர்றாங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே ராஜவங்க வந்துட்டு, வாங்க வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. ஆமாங்கய்யா, கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கு. நம்ம என்னதான் சிம்பிளாக கோயிலில் கல்யாணத்தை வச்சாலும் நமக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு பார்த்தீங்களாயா? நம்ம இருந்தாலும் பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும்ல, அது எங்களோட செலவு தானே. அதனாலதான் நாங்களே கண்மணிக்கு நல்ல விலைகுடன புடவையா, நல்ல சூப்பரான புடவையா பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து சொல்றாரு, கண்மணி கீழே இறங்கி வாமா, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூப்பிடுது. கண்மணி வர்றாங்க. இந்தாமா உனக்கு கல்யாண புடவையை கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. கண்மணி அதை வாங்கி பார்த்துட்டு, என்னம்மா நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி எதுவுமே சொல்லல, தலையாட்டுறாங்க. சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்புறம் கண்மணியை பார்த்துட்டு மோகனா சொல்றாங்க, என்ன கண்மணி உனக்கு புடவையெல்லாம் பிடிச்சிருக்கா? அவங்க உனக்காக புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க, பாத்தியா? புடவை நல்லா இருக்கல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி வந்துட்டு மனசே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு, நமக்கெல்லாம் புடவை எடுக்கணும்ல, புடவைக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன், அவர் வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன புடவை பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் அந்த புடவையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி ஈஸ்வரி நீ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை வந்து ஈஸ்வரி கூப்பிடுது. ஆறுமுகம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, ஆறுமுகம் நீ டவுனுக்கு போயிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு தரேன், அதை போய் வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா கல்யாணம் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, அதுக்கு வீட்டுக்குள்ளேயும் சில பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ஆறுமுகத்தை அனுப்பி வைக்குது. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் லிஸ்ட்டை வாங்கிட்டு மனசே இல்லாமல் கடைக்கு போய்கிட்டு இருக்காரு. கடைக்கு போகும்போது வழியில ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ஒரு பொண்ணோட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. யார் இது? பொண்ணு கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த பொண்ணு என்னடானா அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எட்டி பார்க்குறாரு. அது யாருன்னு பார்த்தா கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை. அந்த பொண்ணு கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட அழுதுகிட்டு இருக்கு. சார் என்னை விட்டுருங்க சார், ஆனால் நீங்கள் எடுத்த வீடியோவெல்லாம் அழிச்சிருங்க சார், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆயிரும் சார், நீங்கள் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுது. என்னடி ரொம்ப ஓவரா பேசுகிற? நீ நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல அப்படின்னா
உன்னோட வீடியோவெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி விட்டுருவேன். அப்புறம் நீ நாட்டுக்கிட்டு தாண்டி தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அப்படியே ஆறுமுகம் அதிர்ச்சி ஆகிறாரு. வேகமாக ஆறுமுகம் வந்துட்டு அதை வீடியோ எடுத்துடுறாப்புல. வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இதை உடனடியாக ஐயா கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்துட்டு வந்த வேகத்தில் திரும்பி போறாரு. வீட்டுக்குள்ள போனதும் என்ன ஆறுமுகம் மசமசன் வந்து நின்றுகிட்டு இருக்க, நான் சொன்னதெல்லாம் வாங்கினியா என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேட்குது. அம்மா தள்ளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் விறுவிறுன்னு உள்ள போறாரு. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. என்னடா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வர்றாரு. அப்புறம் மோகனா அப்பத்தா எல்லாரும் வர்றாங்க. ஐயா நீங்க சின்னம்மாக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப தப்பான ஆளியா அப்படின்னு சொல்லும் போது ஈஸ்வரிக்கு சண்டைக்கு வருது. டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, ஓ சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா, எது எங்க குடும்பத்து ஆளுக, அவங்கள போய் தரங்கிட்டவங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சண்டைக்கு போகுது. அம்மா நான் சொல்றது உண்மைதாமா, அந்த பையன் இன்னைக்கு ஒரு பொண்ணை ரோட்ல வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாருமா. அது மட்டும் இல்லாம பாருக்கு வெளியே நின்று குடிச்சுக்கிட்டு வேற நின்னாரு. எல்லாரும் முன்னாடி குடிச்சிட்டு அந்த பொண்ணையும் மிரட்டிக்கிட்டு இருந்தாருமா. அந்த பொண்ணை தப்பு தப்பா அவர் வீடியோ எடுத்து வேற வச்சிருக்காருமா. அதை வெளியிட்டுருவேன் மிரட்டுறாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்ன என்ன ஆறுமுகம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஷாக் ஆகுறாங்க. அடே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பதறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, நீ என்னடானா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க, மாமா இவ சொல்றத கேட்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. உடனே மோகனா சொல்றாங்க, என்ன ஈஸ்வரி இப்படி சொல்ற, அவன் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்ல, அவன் சொல்றத கேட்காதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. அம்மா நீங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வீடியோவை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து அவர் எடுத்த வீடியோ எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிருது. ஈஸ்வரிக்கு அதை விட ஷாக்கு. டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, எதையோ ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டிட்டு இதுதான் கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. நல்லா பாரு ஈஸ்வரி, இதுதானே கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு மோகனா கத்துறாங்க. ராஜாங்கமும் ஆமா இது கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையா, எவ்வளோ பெரிய ஃப்ராடுக்கார குடும்பமா இருந்தா இப்படி வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொடுமைப்படுத்தலான்னு பார்க்குறாங்களா, இப்படி குடிகாரனுக்கும் பொம்பளை பொறுக்கிக்குமா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு அப்படியே கோவப்படுறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாரு. மாமா எனக்கு எதுவுமே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனா வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ஆறுமுகம் நீ என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்ட ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. உடனடியாக இப்போ உன் அண்ணனை ஃபோன் பண்ணி திரும்பவும் வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.